ராகுல் காந்தி எந்த ஊருன்னு கேட்கிறேன். கிரீஷ் சோடங்கர் எந்த ஊர் வந்து பேசினாரு? கிரீஷ் சோடங்கர் யாருன்னு கேட்டீங்களா? நீங்க ஹூ ஆர் யூன்னு கேட்டீங்களா? கனிமொழி எதுக்கு வந்து டெல்லி போனாங்க? நீங்க வந்து போறாதா சத்தியமூர்த்தி பவன்ல போயிருக்கணும். தமிழ்நாடு காங்கிரஸ் தான் நீங்க பேசிருக்கணும். செல்வ பிறந்தது தானே மாநில தலைவர், தமிழர் பேசியிருக்கீங்களா? நீங்க கிரீஷ் சோடங்கரை பார்த்து ஹூ ஆர் யூன்னு கேட்டிருக்கணும்ல. 3 பேர் வந்து நார்த் இந்தியால வந்தாங்களே, இல்லையா யார் பண்ணீங்களான்னு கேட்டுக்கணும். என்ன அறிவாளத்துல வந்துட்டு இருக்கீங்க நார்த் இந்தியால வந்து? அவங்க மீன் பண்றது நிதி பகிர்வை தான் சொல்றாங்க. இப்போ ஆங்கில ஊடகத்துல முக ஸ்டாலினும் சரிங்க நிதி பகிர்வு நான் சொல்லி முடிச்சேன். அட இருங்க, நிதி பகிர்வு நான் சொல்லி முடிச்சேன். உங்களுக்கு திரும்பி நான் டீட்டெயிலா சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்லுவேன். நீங்க கேட்கற பொறுமையா இருந்தா நீங்க கேளுங்க. நான் சொல்ல வருது டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னு சொன்னீங்கல்ல, அப்ப ராகுல் காந்தி யாருன்னு பதில் சொல்லுங்க. கிரீஷ் சோடங்கர் யாரும் சொல்லுங்க, இல்ல நிதி பகிர்வுன்னு சொல்லுங்க. நீங்க கல்வியில ஹிந்தி திணிப்புன்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணுனா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன்ல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எத்தனை மொழி பாடங்கள் இருக்கு நீங்க சொல்லுங்க பாஸ். 2 1 4 அட சொல்லுங்க சார். மும்மொழி கொள்கை இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். நீங்க ஏதோ புதுசா வந்து சிபிஎஸ்இல 3 மொழி சொன்னா ஐயோ ஆவுன்றீங்க. பக்கத்துல உட்கார்ந்துக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து ஹிந்தி வேணும்னு சொல்லிச்சு. பாஜக வந்து ஏதாவது ஒரு இந்திய மொழி வேணும்னு சொல்லிச்சு. எது திணிப்பு? கட்டாயமா ஹிந்தி படிக்கணும்னு சொன்னதா? ஏதாவது ஒரு இந்திய மொழி படிக்கணும்னு சொன்னதா?